வீட்டுலாம் அது எத்தனை வருஷம் முன்னாடி கட்டின வீடுங்கண்ணா அதெல்லாம்? இதெல்லாம் ஒரு 20-25 மேலே இருக்கு. கரெக்டாக அப்படியே இந்த பழங்காலத்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீடு மாதிரி இருக்குண்ணா. தாத்தா பாட்டி வீடுலாம் இருக்குல்ல அதே மாதிரியே இருக்குண்ணா. அதே கெட்டப்புல அச்சல் அதே மாதிரி தானே இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இது எப்போண்ணா? இது எவ்வளோ நாள் பயிருண்ணா? அது 3 மாதம். 3 மாதம். எத்தனை மாதம் பயிர் இது? 3 மாதம் பயிர். இப்போ அறுவடை ஆகிறதுக்கு 4 மாதம் ஆயிடுச்சு கணக்கு. ஓ, 4 மாதம் அறுவடை பண்ணிடலாம். அப்படியே உடச்சி தட்டுறதாண்ணா? இது மாட்டில் பணம் கட்டி ஓட்டுவோம். வண்டி அதிகமாக இருந்தால் வண்டியில் விட்டு. இது உங்கள் சாப்பாட்டுக்கா இல்லை? சாப்பாட்டுக்கு. ஒரு ஃபுல்லாக நீங்கள் சாப்பாட்டுக்கு தான், விற்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பாம்பு கடிச்சாலும் இங்கே இது பண்ணிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் பாம்பு இதெல்லாம் கடிச்சா நம்பாதுங்களே பாடம் போட்டு காப்பாற்றிக்கோ. நானே காப்பாற்றிட்டுங்க. ஓ, நீங்கள் பாடம் போடுவீங்களா? பாடம் போடும், பெய் ஓட்டுவேன். இப்படி பாடனா எந்த ஒரு மருந்துமே மூலிகை இல்லாமல் அப்படியே மந்திரத்து மூலியமாவே அது மந்திரத்து மூலியமா பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மருந்து இந்த நாட்டு வைத்தியத்தில் இந்த பச்சை இலை பசுமருந்து இது கொஞ்சம் கொடுப்போம். வேற எதுவும் இருக்காது. உங்கள் பேருங்கண்ணா? ஆர்வம். இங்கே கீழே பாரு மக்கள், சின்னதாக ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்கு. பழத்தில் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக புல்வெளி அப்படியே அருமையாக பச்சை வசைன்னு இருக்கு. இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. அழகாக படுத்தோன்னு தூக்கம் செமையாக ஜம்முன்னு இருந்த இடத்துலாம் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. அப்பா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு இடம் பாருங்க. சூப்பராக இருக்குண்ணா. கீழே எல்லாம் நம்ம கீழே ஏரியாவில் இப்படி இருக்குதுங்களா? வாய்ப்பே இல்லை. சூப்பராக இருக்குண்ணா. பாட்டி உங்க கார்டு வாங்கிக்கிட்டுமா? பாத்துறேன், கார்டு நல்லா இருக்குது. கழிச்சு கொடுத்துறீங்களா? பாட்டி அம்மா கார்டு வாங்கி கரைங்க பண்ணுமே. முன்னெல்லாம் சமையலே மண் பாத்திரம் தானே. இப்ப நீங்க எல்லாம் பயன்படுத்துறது இல்ல மண்ணெல்லாம்? குழம்பு வைக்கிறது மட்டும் மண் பாத்திரம் தான். ஓ, பரவாயில்ல. இன்னமும் நீங்க மண் பானை தான் குழம்பு வைக்கிறீங்க? குழம்பு சட்டி தான். ராகி எல்லாம் அரைச்சி தான் களி செய்வோம். ஆமா. ரெண்டாவது வந்து பனி வருது, அது மர உரல்ல போட்டு உடைச்சி அரைச்சி குத்தி அதை செய்வோம். கம்பு இடிச்சுக்குவோம். இப்படிதான் எல்லா பொருளுமே செய்வோம். அப்பத்த தெம்பத்தை எங்களுக்கு போய் இருக்குது. அதனாலதான் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரிலாம் இவ்வளவு மழைலாம் ஏறி இறங்க முடியாதுல்ல. மக்களே, இப்போ நம்ம வாழுத்துங்கிற மலை கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் இருந்து உள்ளே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போயிட்டே இருக்குங்க. முன்னாடி ஒரு சின்ன மண்பாதை மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. முன்னாடி போயிட்டு எப்படி என்னங்கிறத பார்க்கலாங்க. இங்கேயும் பாருங்கள், ஃபுல்லாக மாந்தோட்டம் தாங்க. பக்கம் மாமரம் தோட்டம் ஃபுல்லாக ஜாஸ்தி இருக்குங்க. மேலே பாருங்கள், மேலே ஃபுல்லாக தேக்கு மரம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சுற்றி பச்சை பசேல்னு அழகாக இருக்குங்க. ஒரு பூஞ்சோலைக்கு நடுவில் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வழியெங்கு பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக சீதா மரம் தாங்க இருக்குது. லைன் ஃபுல்லாகவே சீதா மரம் தான். கீழே பாருங்கள், குட்டி ஆடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. சீத்தாப்பழம் பாருங்கள், சீத்தாப்பழம் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பழம் பாருங்கள் அந்த மரத்தில். அந்த மரத்தில் பாருங்கள் பழம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட பாருங்கள் இடத்த உழுது இந்த இடத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வரகு இருக்குது பார்த்திங்களா, இந்த வரகு போட்டு பயிர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் ஆடு பாருங்க, குட்டி ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மளை பார்த்து நாடெல்லாம் எஸ்கேப் ஆகுது. ஒரு குட்டி பாருங்கள் மேலே ஏற ட்ரை பண்ணி ஏற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. வா, இங்கே ரோடு கட்டி போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த சீதாப்பழம் காய்ச்செல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக கருப்பு கருப்பாக காஞ்சிருக்கு பாருங்கள். என்னாச்சு இந்த எல்லாமே காய்ச்சிட்டு அப்படியே காஞ்சி போச்சு. மரத்துக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள இந்த மயில் சவுண்டு கேட்டிங்களா பேக்ரவுண்டில்? செமையாக இருக்குல்ல. முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இறங்குது மக்கள். எங்கள் பள்ளத்தில் இறங்கி தான் போகணும். இன்னும் உள்ளே எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு தெரியல. நான் யார்ட்டையும் விசாரிக்கல. நான் பாட்டுக்கு இந்த ஊரில் இந்த பாதை இறங்குச்சு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி.
மேலேருந்து பார்த்தேன் உள்ள சின்ன சின்ன வீடுகள்லாம் தெரிஞ்சுது. மக்கள் அதாவது அடர்ந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி சின்ன சின்ன வீடுகள்லாம் அங்கங்கே தெரிஞ்சுது. இந்த மண் வீடுகள், இந்த குடிசை வீடு மாதிரி தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு தான் கீழ் நோக்கி இறங்கி போயிட்டுருக்கேன் மக்களே. மேலே பாருங்கள் மக்களே, பயங்கரமான பழமையான மரமாக இருக்குது பாருங்கள். தேக்கு மரம் மக்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இவ்வளோ பழமையான தேக்கு மரத்தை இப்போ தாங்க பார்க்குறேன். அந்த அடி மரம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ மொத்தம் இருக்குது பாருங்கள். இந்த இடமே பாருங்கள் கொடை மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்ன மரம் தெரியல, ஆலமரமா அரச மரமானு தெரியல. இது ரொம்ப பழமையான மரமாக இருக்குது. இடம் செம்ம கூலிங்காக இருக்குது. அந்த இடம் அந்த மரத்து அடியில் நிற்கிறதுக்கு அப்படி ஜில்லுன்னு இருக்குது. கொடை மாதிரி ஃபுல்லாக நல்லா இருக்குது. நம்ம பெலாப்பாடி போகிறதுக்கு இங்கேருந்து முன்னாடி மலை தெரியுது பார்த்தீங்களா? இந்த மலை மேலே ஏறி அந்த பக்கம் போனாதாங்க பெலாப்பாடி மலை. இது அதுக்கு முன்னாடியே இருக்க ஒரு மலை கிராமம் தாங்க வாலூத்து. இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் தேக்கு மரம் தான் இருக்குது. ஃபுல்லாக அப்படியே ஒரு 100-150 மரம் நினைக்கிறேன் தேக்கு மரம். ஃபுல்லாக தேக்கு மரம் தோப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள் ஃபுல்லாக தேக்கு மரம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:10 ஆகிடுச்சு. நம்ம 2 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். எவ்வளோ தூரம் உள்ளே போவோம் அப்படிங்கிறது தெரியல. உள்ளே இருந்த மக்கள் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்ககிட்ட வழி கேட்டுக்கிட்டு எவ்வளோ தூரம் மக்கள் வாழ்கிறாங்க எப்படி இருக்காங்கிறத அப்படியே போய் பார்த்துட்டே போகலாம் மக்களே. முன்னாடி அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள் தெரியுது. மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் அந்த பக்கம் விவசாயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. ஃபுல்லாக மாந்தோப்பு, அப்புறம் இது தேக்கு மரம், அப்புறம் மாட்டு தீவன பயிர்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்காங்க. நம்ம அந்த பக்கம் பெலாப்பாடி பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக கிழங்கு ஜாஸ்தி போட்டிருந்தாங்க. இந்த குச்சி கிழங்கு அது ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த பக்கம் அந்த மாதிரி விவசாயம் காணும். அந்த பக்கம் தண்ணி அதிகமாக தேவைப்படுற பயிர் தான் பக்கம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் தண்ணி வசதி அந்த பக்கம் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறாங்க. கீழே பாருங்கள் மாட்டுக்கு தேவையான பயிரெலாம் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் குட்டியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கங்கே வழியில் அப்படியே ஓரமாக அப்படியே வேலி மாதிரி இந்த சில்வர் ஓக் மரத்தை வச்சுருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்க வைக்கிறதா இல்லை மக்களே அவங்க இடத்த ஓரமாக வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. நீ பார்க்க நீட்டாக இருக்குது பாருங்கள் அழகா. வா கீழே பாருங்கள் இந்த பக்கம் பாக்கு மரம் போட்டிருக்காங்க. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. பாக்கு தோப்பு. அந்த மாமரத்துக்கு பின்னாடி பாருங்கள் சின்னதாக அந்த பாக்கு மரம் தெரியும் பாருங்கள். இந்த மலை கிராமத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 10லேருந்து ஒரு 20 வீடுக்குள்ளே தாங்க இருக்கும் மேக்ஸிமம் ஊருக்குள்ளே. மீது எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காட்டில் தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே அவங்க விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணி அப்படி காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வீடு தான் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோதாங்க இருக்குது. மற்ற வீடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு 2 வீடு தாங்க மற்ற வீடு இருக்குது. இது எல்லாமே இந்த ஷீட்டு போட்டு ஓட்டு வீடு, மண் வீடுகள் அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் இந்த பக்கம் நம்ம ரைட் சைடில் மேலே இங்கேயும் மாந்தோப்பு இருக்குது. இது ஒரு மலை சரிவு மாதிரி இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுருக்காங்க மாந்தோப்பு. அப்படியே ஸ்லோப்பாக இருக்குது இடமே. இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடில் ரோடு திரும்புது. இப்படியே ரோடு வளைஞ்சு ஹேர்பின் பெண்ட் மாதிரி போய்கிட்டே இருக்குங்க மண் ரோடு. ஆனால் வந்த வரைக்கும் எந்த ஒரு வீடுமே தெரியல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இங்கே கீழே ஒரு ஷெட்டு தெரியுது. இன்னும் போய் பார்த்துட்டு இருக்கோமா. ஒரு சின்ன பழைய காலத்து கொட்டாய் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. மக்கள் இருக்காங்களா இல்லை போனால் நாய் கடிக்குமான்னு தெரியல. இங்கேருந்து எட்டி பார்க்கலாம். யாராவது இருந்தாங்கன்னா போய் நான் டீட்டெயில் கேட்கலாம். யாருமே இல்லைங்க. ஏதோ மக்கள் பயன்பாட்டில் இருக்க இடம் தான் இது. மாடு எல்லாம் இது பண்ணி யூஸ் பண்ணுற இடம்னு நினைக்கிறாரு. பாருங்கள் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி தெரியுங்களா முன்னாடி. நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு ஷெட் இருக்குங்க. ஆடு மாடு கட்டுறதுக்கான ஷெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பாறை மாதிரி இருக்குது. எங்கள் விவசாயம் பண்ணும்போது இந்த நெல், இந்த சோயாபீன்ஸ்லாம் காய வைக்கிறதுக்கு, நவரக்கொட்டை போட்டால் காய வைக்கிறதுக்குலாம் பெஸ்ட்டான இடங்க அந்த பாறை. பாருங்கள் அழகாக இருக்குது. நம்மளாம் பார்த்திங்கன்னா ஊரில் இதுக்கு தனியாகவே களம் ஒன்று கட்டி அதில் காய வச்சு வளர்த்துவாங்க. இந்த மாதிரி பாறையிலே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதிலே ஃபுல்லாக எல்லாம் காய வச்சுக்கலாம். ஓகே மக்கள், நம்ம திரும்பி மேலே போயிட்டு பாதையிலே கண்டினியூ பண்ணுவோம். பாதை எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இங்கே கீழே பாரு மக்கள், சின்னதாக ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்குது.
பழத்தில் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக புல்வெளி அப்படியே அருமையாக பச்சை பசைன்னு இருக்குது. இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. அழகாக படுத்தோன்னு தூக்கம் செமையாக ஜம்முன்னு இருந்த இடத்துலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, அடுக்கடுக்காக விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். இதில் ஒரு பயிர் போட்டிருக்காங்க, அப்படியே கீழே ஒரு பயிர், அப்படியே அந்த பக்கம் ஒரு பயிர். ஊட்டிலாம் பார்க்க பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக விவசாயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக நெல்லாங்க. அதெல்லாம் வரகு சிறுதானியமா? இது எல்லாமே வரகு தானுங்களா? அது கம்புங்களா? கிட்ட போய் பார்க்கலாங்களா? அதை இங்கே பாருங்க, மாமரம் அப்படியே கொடை மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். மரம் பெருசு ஹைட்டு போல், ஆனால் பார்க்க கொடை மாதிரி இருக்குது பாருங்கள். நாங்கள் கீழே இருந்து உங்களை காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க, கொடை மாதிரி இருக்குங்களா மரம் அப்படியே. மக்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பு இருக்குது, நல்லா இருக்குண்ணா. இது எப்போண்ணா, இது எவ்வளோ நாள் பயிருண்ணா? அது 3 மாதம். 3 மாதம். எத்தனை மாதம் பயிர் இது? 3 மாதம் பயிர். இப்போ அது அறுவடை ஆகிறதுக்கு 4 மாதம் ஆயிடுச்சு கணக்கு. ஓ, 4 மாதம் அறுவடை பண்ணிடலாம். பண்ணிடலாம். அப்படியே உடச்சி தட்டுறதாண்ணா? இது மாட்டில் பணம் கட்டி ஓட்டுவோம். வண்டி அதிகமாக இருந்தால் வண்டியில் விட்டு. ஏன்னா உங்கள் சாப்பாட்டுக்கா இல்லை? சாப்பாட்டுக்கு. ஒரு ஃபுல்லாக நீங்கள் சாப்பாட்டுக்கு தான், விற்கிறதெல்லாம் கிடையாது? விற்கும், கேட்குறவங்க விற்கும். அதெல்லாம் அதிகமாக இருந்தால் மண்டிக்கு போயிடுவோம் சேலம். மோஸ்ட்லி நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதா விற்கிறது. எவ்வளோன்னு வாங்கி சாப்பிட முடியும்? இப்போ தான் 1400 500 போதும் சுப்பாக இருந்துச்சு. 25 கிலோ. நம்ம என்னத்தை கட்டுப்பிட்டு வர்றது? பரவாயில்ல, பணம் போனாலும் உடம்புக்கு நல்லது தானே இது. நல்லது. ஆமாம், நீங்கள் இருந்தால் பணம் போட்டு சாப்பிட்டாலும் கடைசியாக பார்த்தா உடம்புக்கு தான் நல்லது. அதுதான் இதை போட்டுக்கிறத நான் விட்றதே இல்லை. வச்சு இது பயன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இது நீங்கள் வாழ்கிற இடமான அந்த வீட்டிலாம்? இப்போ இங்கே தான் நீங்கள் குடியிருக்கிறதே? இங்கே தான். ரொம்ப ஒரு இன்டீரியராக வந்து அடர்ந்த இதுக்குள்ளே இருக்கீங்க. கிட்டத்தட்ட மலையை ஒட்டியே இருக்கிறீங்க. அவ்வளோதான், அந்த மூலையில் போனால் மழை வந்துடும் மாட்டிருக்கேன். அது மேலே பள்ளத்தில் காடு இருக்குது, பட்டாணிலாம். அது கண்டார பக்கத்தில் தான் ஃபாரஸ்ட். அவங்க கல் தெரியுதுங்களா? கல்லுக்கு கொஞ்சம் இந்த கல் மாதிரி ஃபாரஸ்ட். இந்த இடத்துல போகிறான் ஓட்டிகிட்டு இருந்த காடு தான். என்னம்மா சாப்பிட்டு தான்மா வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லைம்மா இருக்கட்டும், பரவாயில்லம்மா, சாப்பிட்டு தான்மா வந்தேன். தண்ணி மட்டும் கொடுங்க. தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் டைம் குடிச்சிருக்கேன். ஐஸ் மாதிரியே இருக்கும் தண்ணி. ஆனால் கீழே வந்துட்டு சொத்து போல வெளியே எடுத்துக்கிச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்களா? ஆமாம். அப்புறம் 2வது வந்து நாளைக்கு நைட்டு மதுரை போகணும். அப்புறம் ஏதோ பண்ணிடுச்சுன்னா அங்கே போய். ஆமாம். பரவாயில்ல, மற்ற இடத்துல வந்து பெரும்பான்மையான விவசாயம் பண்ணாலும் எல்லாம் வித்துடுறாங்க. வித்துட்டு ரேஷன் அரிசி கடாச்சி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை, நம்ம சாப்பாட்டு வச்சுக்கிட்டு தான் எல்லாம் வரகு இந்த மாதிரி கம்பு எல்லாம் சாப்பிட்டது போக மீதி தான் நீங்கள் வியாபாரத்துக்கு பண்ணுறீங்க. முக்கியமாக நம்மள மாதிரி கேட்டால் கொடுப்போம். மேலே வித்துக்கிறதால மண்டிக்கு போயிருங்களா? மண்டிக்கு போயிடும், அதிகமாக தான் வண்டிக்கு போயிடும். இங்கே வியாபாரிக்கு வந்து வாங்கிட்டு போவாங்களா? இங்கே இல்லை, மண்டிக்கு அப்படியே இங்கேருந்து வண்டியில் பிக்கப்பில் ஏற்றிட்டு போயிடுவோம். பரவாயில்ல, அது ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக கம்பு தானண்ணா? எல்லாமே கம்பு தான். பரவாயில்லண்ணா, நல்ல விவசாயம்ண்ணா. ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் நிறையா பண்ணுறீங்க. இங்கே மற்ற இடத்துல கூட இது குச்சிக்கிழங்கு தான் போட்டுறாங்க அதிகமாக. குச்சிக்கிழங்கு போடுறானுங்க. போட்டது போன தப்ப போட்டது ஒன்றும் சுகமில்லை. அது இந்த தப்பா போடல, பருத்தி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைம்மா, சாப்பிட்டு தான் வந்தேன். இப்போ மதியம் தான் வந்தேன். எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இப்போ தான் சாப்பிட்டு தான் வந்தேன். மதியம் தான் வந்தேன். இப்போ மேட்டுப்பேட்டில் ஒரு 5,000 பேர் நாடகம் தெரியும். நீங்கள் நாடகம் நடத்துறீங்களா? கூத்து நடத்துறது. இப்போ அதெல்லாம் அந்த கலையெல்லாம் இருக்கா, அழிஞ்சிருச்சானா? இருக்குது. கிராமங்களில் மட்டும்தான் இருக்கா, இல்லை டவுன்லேயும் பண்ணுறாங்களா? டவுன்லேயும் பண்ணுறாங்க. மேட்டுப்பட்டி மோக்க நாங்கள் சேர்ந்து. ஓ, நீங்களாம் ஒரே குழு வேலை? நீங்கள்லாம் குழுவெல்லாம் அங்கே உனக்கு ஆள் இல்லையா, நீ கூப்பிட்டா நான் வர எடுத்தேன், எனக்கு ஆள் இல்லையா, நான் கூப்பிட்டா நீ வர எடுத்தேன். இப்படி எல்லாம் ஜாயின். நாங்கெல்லாம் குழுவாக தான் வச்சுருந்தோம். இப்போ தச்ச மீது எல்லாமே கொஞ்சம் கலைஞ்சிக்கிட்டேன். எனக்கு நான் வந்து இங்கே அதிகம் நம்ம தமிழ்நாட்டு கூட இல்லை, வெளிநாடு தான். ஓ, வெளிநாடு போவீங்களா?
ஐராத்து பார்த்து போய் 2 கூத்து ஆடணும் அர்ஜுன் தவசி. வெளி மாநிலத்தில். அது வந்து பேசி தெரிய மாட்டேங்குது. ஆமாம், பாஷை புரியாத, ஹிந்தி தெரிஞ்சாதான் அங்கெல்லாம் போய் பிழைக்க முடியும். அப்புறம் நம்மள மாதிரி தமிழ்நாட்டுக்காரர் அங்கே நம்மள புரோகிராமுக்கு அழைக்கலாங்கனால அவங்க தான் நம்ம இது மாதிரின்னு சொல்லுவாங்க. ஓ, பரவாயில்ல. இப்போ உங்கள் மெயின் தொழில் விவசாயமா கூத்து கட்டுறதுங்களா? கூத்து கட்டுறது அதுதான் மெயின், செகண்டரி தான் விவசாயம். பரவாயில்லண்ணா. அதெல்லாம் இப்போ 60 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் சம்பளம் இப்போ நான் எழுதி கொடுத்துருக்குறேன். அது இன்னும் 2 தபால் வந்தால் தான் தெரியும். என்ன சம்பளம்? கவர்மெண்ட்ல இருந்தா? கவர்மெண்ட்லேருந்து. இது நாடக கலைஞர்களுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விளக்கு தரிசி முதல்ல எழுதி கூட தான் வாங்கிட்டானுங்க. எங்களுக்கு தெரியாமல் இப்போ 2 வருஷம் ஆகுது. இங்கே வேற என்னென்ன தொழிலாம் பண்ணுறாங்க மக்கள் இங்கே? இங்கே இல்லை, இதான். இப்போ நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க, இப்போ நாடக கலைஞராக இருக்கீங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது தொழிலுக்கு மேலே இங்கே இருக்குங்களா? இந்த மருத்துவர்லாம் இங்கே மேலே இருக்காங்களா? நாட்டு வைத்தியர்லாம் இங்கே இருக்காங்களா? இல்லை இல்லைங்க, கீழே தான் ஆல்ரெட்டில் இருக்காங்க. அங்கே வந்து பொன் பரம்பரை வந்துடுவாங்க. இந்த மலையில கிடையாதுங்களா? இந்த மலையில ஏன்னா பாம்பு கடிச்சாலும் அங்கே இது பண்ணிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் பாம்பு இதெல்லாம் கடிச்சா நம்ம அதுங்களே பாடம் மட்டும் காப்பாற்றிக்குவாங்க. ஓ, இங்கே ஆளுங்க இருக்காங்க. இப்போ அவங்களும் வைத்தியர் தானே? நானே காப்பாற்றிட்டுங்க. ஓ, நீங்கள் பாடம் போடுவீங்களா? பாடம் போடும், பெய் ஓட்டுவேன். ஒரு சரி, அதை குழந்தை புத்தர் பாக்கியம் இல்லையா, அதெல்லாம் நானே ராமக்கல் கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இந்த லைன்லாம் சித்தாதேட சார். ஓ, நீ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவீங்க. இப்படி பாடலாம் எந்த ஒரு மருந்துமே மூலிகை இல்லாம அப்படியே மந்திரத்து மூலியமாவே அது மந்திரத்து மூலியமா பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மருந்து இந்த நாட்டு வைத்தியத்தில் இந்த பச்சை இலை பசுமை வந்து இது கொஞ்சம் கொடுப்போம். வேற எதுவும் இருக்காது. உங்க பேருங்கண்ணா? ஆறுமுகம். ஆறுமுகம். இது இந்த ஊர் பேரு என்ன கரெக்டான பேரு? இது வாலுத்து பெலாப்பாடி. இது மொத்தம் பெலாப்பாடி தான் இப்ப துள்ளி தெரியும். மலை பேர் பெலாப்பாடி. பெலாப்பாடி இது மலையில வந்து வாலுத்துங்கிற கிராமம். ஆமா, வாலுத்து தனி கிராமம். வாலுத்து தனி கிராமம். அதுக்கு மேல தாளூர், அதுக்கு மேல பெலாப்பாடி. ஓ, 3 கிராமம் இருக்கு. இந்த மலையோட பேரு பெலாப்பாடி. மலையில வந்து 2 கிராமம் இருக்கு, வாலுத்து, தாளூர் 3 கிராமம். மொத்தம் 7 கிராமம் சேர்ந்ததுங்க பஞ்சாயத்து. ஓ, இதுங்களா? வீட்டுலாம் அது எத்தனை வருஷம் கட்டின வீடுங்கண்ணா? அதெல்லாம் இதெல்லாம் ஒரு 20-25 மேலே இருக்கு. கரெக்டா அப்படியே இந்த பழங்காலத்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீடு மாதிரி இருக்கு. நாங்க தாத்தா பாட்டி வீட்டுலாம் இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்குண்ணா. அதே கெட்டப்புல அச்சசல் அதே மாதிரி தானே இருக்கு. கெனாங்க போட்டு மேய்ஞ்சிருந்தோம். கெனாங்கன்னா இது மேலையா? ஆமா, சீட்டுக்கு பதிலா. ஆமா, இப்போ வந்து அதெல்லாம் கெனாங்க அறுவடை ஆகி போச்சுங்களா, அதனால இப்ப தகரத்தை வாங்கி போட்டுக்கிட்டோம். அதான் கெனாங்க பச்சை தெரியுதுங்களா? எதுனா அதான் வரல அந்த கெனாங்கு அதெல்லாம் ஹைட்டு, இந்த கம்போட ஹைட்டு வரும். ஓ, அதை அறுத்து தான் மேயும். பாத்துருக்கேன். அது மேல இது மாதிரி கூரை மாதிரி போட்டிருப்பாங்க மேல. அதேதான். இடம் நல்லா இருக்குண்ணா. சுத்தி கம்பு, நடுவுல சின்னதா வீடு, பழைய காலத்து வீடு. நல்ல ஒரு அமைதியான இயற்கையான வாழ்க்கைண்ணா. நான் எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்காதுண்ணா நிஜமாவே. சரி சார், என்னதான் பணம் வசதி இருந்தாலும் இந்த மாதிரி எந்த நோய் நொடி இல்லாம மேல வந்தாலும் மனநிலையே மாறி போயிடும். அப்படியே ஒரு சந்தோஷமா ஆயிடுது மேல வந்தாலே. உங்க பேருங்கக்கா? மாமனார். உங்க பேருங்கக்கா? வரதம்மாள். ஓ, சாமி பேரு, பெண் தெய்வம் பேரு. இது ஒரு ரூமாங்கக்கா? ஒரே வீடு தான், கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. இதை இந்த ஏதோ மூடி திட்டத்தை இது வந்துச்சு, இது பயன் பண்ணிட்டாங்க. வீடா? இல்லை, இது கம்பாங்க. ஓ, கம்பால கரண்ட் வந்து எத்தனை வருஷம் அது இங்கே வந்து? ஒரு 7 வருஷம் வரும். அதுக்கு முன்னாடிலாம் எப்படி நீங்க? அதெல்லாம் இப்படியே தான், சீமன் விளக்கு தான். சீமன் விளக்கு தான், சீமன் விளக்கு தான், அனல் தான். நல்லா குளிர்காருக்கு நெருப்பு போட்டுக்குவீங்க. தை மாசம் பாருங்க, அந்த ஒட்டையில கோயில் இருக்குது, அந்த ஒட்டைக்கு அடுத்த ஒட்டையில அதெல்லாம் சென்னையில இருந்து கூட்டம் பயங்கரமா இருக்கு. இது வரதராஜ பெருமா கோயில் தானே? போயிருக்கேன். ஆனா ஆச்சரியம் தான், சேலத்துக்காங்களே தெரிஞ்ச ஊர் தெரியல. சென்னையில இருந்து கோயிலுக்கு வராங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. அது இது இந்த கோயிலில் வந்து அவங்க என்ன நியமிக்கிறாங்களோ அது அப்படியே டக்குன்னு அப்படியே நடக்குது. வெளியே வேணும் தெய்வனால எங்க தேடி வந்துடுறாங்க எங்கே இருந்தாலும். நம்ம புளிரி வீட்டில் தமிழ் சேதம் மட்டும் 5 பவுன் போட்ட அப்படி. ஓ, சாமிக்கு எம்எல்ஏ வந்து வேண்டிட்டு போனால் அப்படியே எம்எல்ஏ வந்து அப்படியே 5 பவுன் எடுத்தாது போட்ட அப்படி.
அதெல்லாம் வரல. ஏகப்பட்டலாம் பணங்காட்சிகள்லாம் நாங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்க 10 ரூபா போடுறதெல்லாம் கிடையாது. அது வருமானமே அதுக்கு சரியாக போயிடுது சாமிக்கு. வீடு தான் அந்த அங்கே கோயிலுக்கிட்ட ரோடு போகிறதுக்கு எல்லாத்துக்குலாம் அந்த சாமி காட்சி தான். எங்கிட்டலாம் கம்மி தான். அது என்னமோ இந்த கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் மேட்டில் இருக்கிறதுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் மேலே வெட்டி நிறைக்கிறான்ல. ஆமாம். அது செடியாக இருக்கிறதுலேருந்து அந்த லைனை வரையிட்டு அங்கே தலை வரலையும் நமக்கு இருக்குது. ஓ, இதெல்லாம் பட்டா காடு தான். இதெல்லாம் பட்டா அது சிவா. பரவாயில்ல. இப்போ நீங்கள் இடத்த விற்க முடியுமா வெளியாளுங்களுக்கு? வெளியாளுங்களுக்கு கரையும் செல்லுபடியாக வராது. செல்லுபடி ஆகாது. இப்போ நம்மளாம் நினச்சாங்க வாங்க முடியாது. வாங்கலாம். இங்கே எங்காளுக்கு பேரில் கரையும் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு திட்டங்களை வந்து பண்ணாதான். போட்டா பிடிச்சிட்டு போறீங்க. இங்கெல்லாம் தண்ணி ஓட்டா நல்லா அருமையாக இருக்குல்லண்ணா இந்த ஓடையில். இப்போ இந்த வருஷம் மழை பெருசா இல்லைங்களா? இங்கே மழை இல்லை. இங்கே பாம்புகள்லாம் எந்த மாதிரி பாம்புகள்லாம் ஜாஸ்தி இருக்கு இங்கே? நல்ல பாம்பு, சாரை, கொம்பேரி மூக்க, விரியம், கட்டு விரியம், கண்ணாடி விரியம். சாரை தான் அதிகம். விரியம் கம்மி தான். விரியம் கடிச்சா கூட நீங்க பாடம் போட்டு காப்பாத்திடலாம். இதெல்லாம் டிராக்டர்ல ஓட்டுறதா இல்ல நீங்க கலப்பையில ஓட்டுறதானா? கலப்பையில ஓட்டுவோம். பாக்காட்டு மட்டும் தான் அனுமட்டு வண்டி எடுத்தாந்து ஓட்டி விட்டேன். இது இவங்க கலப்பையானா? இது இந்த இதெல்லாம் இது உழவு ஓட்டுற கலப்பை. கலப்பை இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சும்மா ரொட்டேட்டர் வச்சு ஓட்டிருக்கீங்களா? ஓட்டுவோம். ஓ, நீ கல்லு கட்டு கட்டணும் மேல. கட்டினாதான் நிக்கும், சரிஞ்சிடும் மழை வந்தா. மாட்டுக்கு உங்க மாடானா? இது மேல வரைக்கும் பட்டா கடானா? ஓ, அந்த மேல அந்த எதனா குச்சியா அது? ஓ, இது ஆமனுக்கு. அதானே கொட்டை முத்து தானே? இந்த விளக்கெண்ணெய் இது பண்ணுவாங்கல்ல, அதுல சிவப்பு கலர் கொட்டை மாதிரி இருக்கு. அது கருப்பா சாம்பல் கலர்ல வரும். இதெல்லாம் விவசாயம் பண்ணலையாங்கண்ணா? சும்மா இருக்குதெல்லாம். இதெல்லாம் நான் பூஞ்செடி வச்சிருந்தீங்களா? இதெல்லாம் பராமரிப்பு எல்லாம் விட்டீங்களா? புதுசு வைக்கணும். எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு காட்டுக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குன்னு. ஆச்சரியமா தானே இருக்கு. கிணறானா? ஆயில் மோட்டர் வச்சு ஓட்டிக்கிறீங்க? அதான் கோயிலானா? அது சாமி இருக்கு அந்த இடத்துல. ஒரு சின்ன இது மாதிரி சமாதி. ஓ, தண்ணி மேலேயே இருக்குண்ணா. மொத்தம் 30 அடி தான். 30 அடிக்குள்ளதான் இருக்கும். குதிச்சா மேலே ஏற முடியுமாண்ணா? நான்லாம் கீழே இருந்து அந்த கவுத்து வழி அப்படியே இருக்கும் மேலே. நல்லா குளிக்கலாம் ஜாலியா. வெயில் காலத்துக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். தண்ணி இங்கே இங்க ஒரு கிணறு இருக்கா? கிணறுல அது போது ஓட மாதிரி இருக்கு. இது எங்க இருந்து வர தண்ணீங்கன்னா? இது மேல வரது கோயில் சொல்றோம்ல. ஆமா, அங்க இருந்து வருது. ஒரு இடம் நல்லா இருக்குண்ணா. அந்த இடம் நல்லா ஜாலியா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஆமா, நல்லா இருக்குண்ணா. இப்போ நீங்க துணி துவைக்கிறது மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதாண்ணா? துணி எல்லாம் இங்க துவைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓ, இடம் சூப்பரா இருக்குண்ணா. இங்க பாரு நல்லா குளு குளு இருக்குது. அப்பா எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு இடம் பாருங்க. சூப்பரா இருக்குண்ணா. கீழே எல்லாம் நம்ம கீழே ஏரியாவில் இப்படி இருக்குதுங்களா? வாய்ப்பே இல்ல. சூப்பரா இருக்குண்ணா. இது என்ன ஆழமானா இல்ல எவ்வளவு ஆழம் இருக்குது? கொஞ்சம் தான் ஆழம். அதிகம் ஒரு முட்டியெல்லாம் இருக்குங்களா? மிச்சமா இருக்கு. மிச்சமா இருக்கும். தண்ணி ஃபுல்லா இருந்தா மாடே முழுவும். மாடே முழுவும். தண்ணி ஃபுல்லா போனா அந்த பக்கம் வர முடியாதுல்ல? அதெல்லாம் போலாம். எல்லாம் நம்ம ராதா என்ன இருக்குது. நம்ம இதே நடனா
வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் வந்து ஜாலியாக உட்காந்து ஏதாவது இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக போகலாம். வாங்க அவர் பேசிக்கலாம். வீட்டு காலத்தில் இப்படி வந்து எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக போகலாம். இங்கே சமையல்லாம் பண்ணிக்கலாம்லண்ணா? எல்லாமே செய்யலாம். சரி ஒரு நாள் வரேண்ணா. சரி வாங்க வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இருந்துட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு 8 மணிக்கு மேலே வந்தால் நான் வெளியில் தான் இருப்பேன். காலையில் வந்தால் இருப்பேன். நல்லா பெரும்போது ஒரு இடத்துல நிற்கிறதில்ல. உங்களுக்கு தான் அப்புறம் அங்கே எங்கே போகிற வர வேலை இருக்கும்ல. அவங்க உடனே ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஒரு வருஷம் போய் வீட்டிலாம் பார்த்துட்டுனா அடுத்த வருஷம் போக மாட்டேன். இங்கிருந்துகிட்டே பாடம் போடுவேன். இந்த பேர் வச்சு பாடம் போடுவேன். பாம்பு கடிச்ச உங்களுக்கா? ஓ நீங்கள் ஆளை பார்க்காம பாடம் போடுவீங்களா பாம்பு கடிக்கு? டைம் பார்க்குவேன். மரா டைம் பார்க்க வேண்டியதால இங்கிருந்துட்டு போடுவேன். ஒரு டைம் உங்களை வந்து பார்த்துட்டு போயிட்டா கடிச்சோன்னா அப்புறம் நீங்கள் உங்களை வந்து பார்க்க தேவையில்லை, வீட்டில் தான் இங்கே பண்ணிடுவீங்க. அதுக்கு உறுதியாக 100% காப்பாற்றிடலாமாண்ணா? அது அதான் தெய்வ சக்தி தான். அங்கே போய் ஆஸ்பத்திரி பார்க்க முடியாதுல்ல. அதான் தெய்வ சக்தி தான். அது எல்லாமே நம்மளை மீறின சக்தி ஒன்று உறுதியாக இருக்கு. அது இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம திருவண்ணாமலை எங்க இருக்குது? அந்த பக்கம் இருக்கு திருவண்ணாமலை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க இருந்துட்டு பாடம் போடுவோம். ஓ வீட்டில இருந்து எலுமிச்சம் கனியா திருநீர் மட்டும் எந்த கையில இருக்குது நானும் இங்கிருந்தே கண்டுபிடிச்சுக்குவேன். உடனே கையை மாத்திக்கணுடுவேன். அதெல்லாம் இந்த எம்பெருமா புண்ணியத்துல அதெல்லாம் கடவுளோட அருள் தான். அதெல்லாம் உங்களுக்கு பண்ண ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா ஒண்டி நேரத்தான் போவேன். அந்த இடத்துக்கு போனா எனக்கு 4 பேர் பழக்கம் ஆகிடுவாங்க. கூத்துலயே கூட எனக்கு தெரியாத அளவு யாரும் இருக்காது. இந்த தடவை எங்கண்ணா போகுது? மேல மாடு கட்டிருக்கு. ஓ மேல அதுக்கு போகுது. இதுல எல்லாம் மாமரம் இருக்கு. இதெல்லாம் நீங்களே வச்சது தன்னால உருவானதான மாமரம்லாம்? நாமளே வச்சது. அதான் நிறைய வச்சிருந்தேன். அதான் இந்த சகலா ஆடு விட்டு எல்லாம் தின்னடிச்சு சேர்த்து வச்சு இது ஒண்ணு மட்டும் தவிச்சு. நல்லா இருக்குண்ணா. நல்ல ஒரு லொகேஷனு, அருமையா இருக்குண்ணா. மாடு காலைல கூட்டு போய் மேல விட்டு வந்துருவீங்களாண்ணா? காலையில ஒரு 9 மணிக்கெல்லாம் கட்டிட்டு அப்படியே கீழே வரணும். சரி இது வெளியே போயிட்டு 4:30 வேற அங்க போய் போனா நம்மளுக்கு மானக்கீட போயிடுமே. அதாவது தங்கம் குழுவை நாங்க அமைச்சிருக்கிறோம். அதனால எங்களுக்கு புரோகிராமம் வந்தாலே வெளியில ஓடி ஆகணும். அதான் பார்த்தேன். அதுக்கு அப்புறம் நமக்காக நம்ம டைனுக்கெல்லாம் புக் பண்ணிடுவோம். வெளிநாடு பண்ண புக் பண்ணிடுவோம். எங்களுக்கு கவர்மெண்ட் செலவே தான். எங்க போனாலும் இங்க எங்க ஏரியாவில் மட்டும் நான் ஒண்டிட்டேன். அப்புறம் கரும்புத்தோர இது இப்படி அரூர் லைனு நாங்க ஒரு 16 பேர். செருப்படமே இவ்வளவு தூரம் போறீங்களா? அந்த கல்லெல்லாம் அப்படியே பழகிருச்சு உங்களுக்கு? நாங்க வந்துங்க இந்த காலெல்லாம் இரும்பு மாதிரி ஆயிருக்கு உங்களுக்கு. அம்மன் கோயிலுக்கு கரவை சூசர் ஆயிடுச்சுங்களா, அதனால செருப்பு போட முடியாது. ஓ இந்த தடம் நீங்களே உருவாக்கின பாதையான? அதெல்லாம் நாங்களே உருவாக்கணும். மாடு கட்டுறதுக்காக இங்க போறதுக்காக உருவாக்கின பாதை. மழை காலத்துல அதுல மேல ஏற முடியுமாண்ணா? நல்லா மழை பெய்ஞ்சு சேரும் இது போய் தான் தேரணும். வேற வழி இல்லை உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு மிரண்டு ஓடுமா நான் வந்தா? இல்ல மிரண்டு ஓடிவிட போகுது. அப்புறம் இங்க இப்படியே நின்றுங்க. இதை பாக்குறது மாதிரி நீங்க போயிட்டு வாங்க. இடத்த மாத்தி கட்டணுமாண்ணா இப்ப? ஓ சரி கட்டிட்டு வாங்க, இங்கேயே நிக்கிறேன். பாருங்க மக்களே, இந்த மக்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குன்னு இடத்த சுத்தி பாருங்க. அப்படியே நின்னா போறதுக்கே மனசு வரல. எல்லாம் கொடை மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. காத்து நல்லா அந்த இடத்துல வருது. டவுன்லலாம் இப்போ காடுகள்லாம் அழிஞ்சிருச்சுலாம், தோட்டம் எல்லாம் அந்த மாதிரி இந்த இடம்லாம் அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை தானேண்ணா? எத்தனை வருஷம் ஆனாலும் அது காடாக தான் இருக்கணும். காடாக தான் இருக்கணும், தோட்டமாக தான் இருக்கணும், விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பனி வரகாண்ணா? பனி வரகு.
மழை பெய்யுது. இது கேழ்வரகு போட மாட்டீங்களாண்ணா? எல்லாமே போடுவோம். எல்லாமே போடுவோம். அது போட்டா சொல்லுங்க, நான் வந்து வாங்கிட்டு போறேண்ணா கேழ்வரகு. இப்ப ஆடியில வந்து அது மாதிரி எல்லாம் விளைக்கும். ஆடியில் விதைப்பீங்க கேழ்வரகு. அறுவடை அது தை மாசத்துலயே அறுவடை ஆயிடும். ஓ, தை மாசத்துக்கு முன்னாடி வந்தா அப்ப இது கேழ்வரகு வாங்கிக்கலாம். இது பனிவரகு வந்து இப்ப ஆடி முடிச்ச உடனே வந்துடும். சரி, ஆடி முடிஞ்சானே வரேன். ஆமா, மழை பெஞ்சாவே பரப்பட முடியாதுதான். மழை தான் கொஞ்சம் அப்படியே நிக்குது. 2 வீடு, உங்களுக்கு ஒண்ணு பையனுக்கு ஒண்ணாண்ணா? ஓ, உங்க சன்னு இங்க நீங்களா? வண்டிலாம் எப்ப தான் பயன்படுத்துறீங்க? 2 வீலர்லாம் அந்த பக்கம்? 2 வீலர்லாம் எப்ப இருந்து பயன்படுத்துறீங்க இந்த பக்கம் நீங்க? இப்போ எனக்கு 5 வருஷம். அதுக்கு முன்னாடி நடதான், இங்க இருந்து ரோட்டுக்கு நடந்தான் போனோம். முன்னெல்லாம் ரோடு தமிழ் செய்து வந்ததுனால தான் ரோடு எல்லாமே தலையில தான். எது இருந்தாலும் தலையில தான் தூக்கிட்டு போய் ஆகணும். இனிமே அவரு மகாராஷ்டிரம் தான் ரோடு போட்டு பண்ணோம். இப்ப எங்க இந்த வண்டி சைக்கிளுக்கு ஓட்ட தெரியாது. ஓ, சைக்கிள் ஓட்டாம டைரக்டா பைக் கத்துக்கிட்டீங்க. பரவாயில்ல. சாப்பிட்டாயாமா? படிப்பறிவு இல்ல. சாப்பிட்டாயா? சாப்பிட்டுதான் வந்தேன். படிப்பறிவு எங்களுக்கு இல்ல. சொல்ற பிரைஸ் தான் மைண்ட் பண்ண நாங்க. பாட்டி, உங்க கார்டு வாங்கிக்கிட்டுமா? பாத்துறேன், கார்டு நல்லா இருக்குது. கழிச்சு கொடுத்துறீங்களா? எங்க பேர பிள்ளைங்களுக்கு பாட்டி அம்மா கார்டு வாங்கி கரைங்க பண்ணுமே. கேரியத்துக்கே தான் இப்ப காய்ச்சி கொடுத்துது. அது அந்த நங்கனூர்காரன் கொஞ்சம் போது வாங்கி அது கலைஞர் திட்டத்தில் மொத்தமா பட்டா போட்டானுங்க. மீதி போட முடியல. இங்க அந்த வாட்சியத்துக்காரன் போலீஸ்காரன் வர வழியில அந்த பசி காட்டுக்கு அடுத்தது அவரும் போலீஸ்காரன், அது எங்கால் தான். அவங்களுக்கு கரெக்ட் இல்லை சொல்லுது. இந்த உங்க சமூகத்துக்குள்ள நீங்க மாத்திக்கலாம். நிறைய இடத்துல அப்படிதான் இருக்குது. அருமுத்து மலை அப்படிதான் இருக்கு. கருந்தூர் லைன் அப்படிதான் இருக்கு. கரும்புத்தூர்ல கூட ஓரளவுக்கு இது பண்ணிக்கிறாங்க. இப்ப பண்ண முடியாதா? ஓ, முதல்ல பண்ணிட்டானுங்க. இப்ப பண்ண முடியல, முழிக்கிறானுங்க. ஓ, நிறைய கீழே இருந்து வாங்கிருக்கிறாங்க. அன்னைக்கு திட்டத்தில் எல்லாம் பண்ணிட்டானுங்க. இப்ப திட்டம் ஒன்று போட்டுருக்காங்களா, அதனால அப்படியே பண்ணி நிக்குது. தண்ணி கொடுங்கம்மா. இப்போ தண்ணி தான் எடுத்துக்கு சாப்பிட்டு தான் வந்தேன். மதியம் தான் கிளம்பி வந்தேன். நாங்களே கிளம்பி வந்தோம். அப்படியே நாக்கெல்லாம் வறுத்து குடிச்சு அந்த கட்சி கட்டு கட்டாத்துல இருந்து தண்ணி குடிக்கணும் நல்லா இருந்துச்சு. நாங்க ஒரு வருஷம் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் கீழே இறங்கி போனேன். ஏறிட்டு இறங்குறதுக்குள்ள ஃபுல்லா வறண்டு போச்சு தொண்டை. இது ஜீதமா இருக்கும். நல்லா இருக்கு தண்ணி. அப்படியே குடிக்க குடிக்க நல்லா மேடு தண்ணியே தோத்து போயிடும். இதே சில்லுன்னு தாமா நல்லா இருக்குமா இதுவே? இப்ப தேங்க இதெல்லாம் இந்த பிளாஸ்டி சிலவரியான எல்லாம் மண் பானை, அது இன்னும் கூலிங்கா இருக்கும். ஆமா, முன்னெல்லாம் சமையலே வந்து பாத்தீங்கன்னா இதமா இருக்குங்க. முன்னெல்லாம் சமையலே மண் பாத்திரம் தானே. இப்ப நீங்க எல்லாம் பயன்படுத்துறது இல்ல மண் எல்லாம். குழம்பு வைக்கிறது மட்டும் மண் பாத்திரம் தான். ஓ, பரவாயில்ல. என்ன நீங்க மண் பானை தான் குழம்பு வைக்கிறீங்க? குழம்பு சட்டி தான் கேட்டா வடசட்டில வைக்கிற நேரம் வச்சாலும் மத்த டைமுக்கு மண்பானையில வச்சா நல்லா இருக்குது. பரவாயில்ல. மண்பானை என்ன வைக்கிறது பெரிய விஷயம் தான். மண்பானை சோறு ஆக்க முடியாதுங்களா? சோறு எல்லாமே செய்யலாம். குழம்பு வைக்கிறது மண்பானையில வைக்கலாம். அரிசி அந்த சீட்டு அரிசி வருவோம். ராகி எல்லாம் அரைச்சி தான் களி செய்வோம். ரெண்டாவது வந்து பனி வருது, அது மர உரல்ல போட்டு உடைச்சி அரைச்சி குத்தி அதை செய்வோம். கம்பு இடிச்சுக்குவோம். இப்படிதான் எல்லா பொருளுமே செய்வோம். அப்பத்த தெம்பத்தை எங்களுக்கு தீ இருக்குது. அதனாலதான் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரிலாம் இவ்வளவு மழைலாம் ஏறி இறங்க முடியாது இல்ல, கஷ்டம். இப்ப என் வயசுக்கு என்னால முடியல, உங்க வயசுக்கு நீங்க ஏறி அசால்ட்டா இறங்குறீங்க. இங்க கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அடிக்குது. மேல போனா வெயில் தெரியல பெருசா. இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி மணி நேரம் கொஞ்சம் வெயில் அடிக்குது. அங்க மேல அதே ஜில்லு 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 அங்க நிக்கவே முடியாது. பலாப்படி போயிருக்கமா? ஆமா. என்னமா கடவுளை நம்மள படிச்சது அப்படி.
பரவாயில்ல, உங்களுக்குலாம் கடவுள் ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்காருண்ணா. கடவுள் படைச்சிட்டாரு. உங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கு, அடிப்படை வசதிலாம் உங்களுக்கு கஷ்டம் தான். உங்களுக்கு ஆஸ்பத்திரி வசதி ஒண்ணுதான் எங்களுக்கு கஷ்டம். அதை வந்துச்சுன்னு பிரச்சனை. உங்களுக்கு என்ன ஒரு பஸ், ஒரு அடிப்படை வசதி, ஒரு ஆஸ்பத்திரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுவே போதுமானது. ஆஸ்பத்திரி பண்ணா பெங்களூர் பண்ணாதான், இல்லன்னா 650 லைன் வண்டிக்கு இது இப்பெல்லாம் மண்ணெல்லாம் கஷ்டம். நம்ம சீர்ச்சா இருந்தா வேட்டிய கட்டி வேட்டில கட்டி தான் தூக்கி போவாங்க. இங்க இருந்து அப்பெல்லாம் ரோடு கிடையாது. அப்ப அந்த கோயிலுக்கு சாட்டுக்கிட்டு வழி. இங்க இருந்து துணியில கட்டி தான் தூக்கிட்டு போகணும். துணியில கட்டி தான் குழந்தை தொட்டில யானையில போனோம். ஆமா, அதை யானை கட்டி தூக்குறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஓரளவுக்கு இப்ப வந்துட்டீங்க. இருந்தாலும் அந்த கஷ்டம் தீரல உங்களுக்கு. ஏன் ஆஸ்பத்திரிங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே? சரி, பஸ்ஸுக்கு தான் சொல்றாங்க ரோடு பாதுகாப்பு இல்ல, வளைவு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க பஸ்ஸுக்கு. ஆனா ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு? ஹாஸ்பிட்டல் பஞ்சாயத்துக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, அதுதான். அங்க கொடுத்தா என்ன பண்றது? இங்க எல்லாம் கொடுக்கணும். இங்க இருந்து ஆல்ரெடி போடுவோம், 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகி போயிருமே. போனா தான், இல்லைன்னா பேலர் போனாதான். இப்படி ஒரு 2000 பேர் மேல இருப்பீங்க. இல்லைன்னா அந்த 3 ஊர் சேர்த்து 2000 பேர் வருவீங்களா? கவர்மெண்ட் எவ்வளவோ இலவசம் கொடுக்குது, தேவையில்லாத இலவசம் கொடுக்குது. இது ஒரு கட்டடம் கட்டி ஒரு ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்கு என்ன இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியல. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. வரும்போது அதான் செய்யறேன், இதை செய்யறாங்க. அப்புறம் வந்ததுக்கு முன்னாடி எங்க செய்யறானுங்க, இதுவே செய்ய மாட்டாங்க. சரி போ, இன்னைக்கே ஒரு காலத்துக்கு நமக்கு வந்து தான் தீரும் அப்படின்னு நம்பிக்கையில இருக்கு. கண்டிப்பா வந்துரும். பார்ப்போம்.